வணக்கம். தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு ஒரு விழாவுக்கு வந்தாருங்க. தடபுடலான வரவேற்பு. அதில் யாரும் எதிர்பாராத விதமாக இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிஞ்சபடி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. நல்லா தான் போய் நினச்சிங்க. திடீர்னு அதில் ஒரு பெண்மணிக்கு அந்த புர்கா துணி மூஞ்சிலேருந்து அவுந்துருச்சு. பார்த்தா உள்ள ஆம்பளை தாடி மீசியோடு இருக்கிறாரு. எல்லாம் ஆடி போயிட்டாங்க. ஆம்பளைங்களை கொண்டு வந்து புர்கா அணிவிச்சா வரவேற்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியாகி போச்சுங்க. இந்த வடிவேலு காமெடி இதுலையா பார்த்து வந்து உசுரே உசுரே எங்கிட்டாச்சு ஓடி வீடுன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. அதை மிஞ்சின காமெடி பாஜகவு தமிழக அரசியலில். இன்னொன்று, இந்த 100 நாள் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டத்துக்கு பேரை மாற்றிக்கலாம் பூஜ்ய பாபு திட்டம்னு. என்னதான் காந்தி மேலே கோபம் தெரில, மகாத்மா பட்டம் நம்ம மற்றவங்கெல்லாம் நாடே கொடுத்தா இவங்க பூஜ்ய பாபுன்றாங்க. மகாத்மா காந்திக்கு வந்து பாபுஜின்னு ஒரு பேருக்கு தெரியும். அந்த மகாத்மா பட்டத்தை தூக்கிட்டு பூஜ்ய பாபுன்னு கொடுத்துக்கிறாங்க. என்னதான் கோவம் தானே அதுக்குன்னு இப்படியா? சரி, பேரை தான் மாற்றுறீங்க. 100 நாள் வேலை திட்டம் இப்போ 40 நாள் 50 நாள் தான் வருதான். அது எதனா பூஜ்ஜியத்தை ஜீரோ கொண்டு வந்து நிற்க வச்சு திட்டத்தை முடைக்கிற போகிறாங்கன்னு கிராம மக்கள்லாம் பயத்தில் இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாஜக கிட்ட கொஞ்சம் உஷாராக்குவாங்க இல்லையா? பகுத்தறிவு கொஞ்சம் வேலை கொடுவாங்க.